அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறேன். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறேன். ஆமாங்க, இதுவரை நீங்கள் கண்ணீரோடு விதைத்ததை எல்லாம் இந்த 2026ஆம் வருடம் கம்பீரத்தோடு நீங்கள் அறுப்பீர்கள். இந்த வருடம் நீங்கள் மலையின் மேல் இருக்கும் பட்டணமாக இருப்பீர்கள். ஒரு நாளும் நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். ஆசீர்வாதங்களா இருந்தாலும் புதிய துவக்கங்களா இருந்தாலும் எல்லாமே உங்களை நோக்கி பிரயாணிக்கும். நீங்க ஆசீர்வாதங்களுக்கு தப்பவே முடியாது. இந்த வருடத்துல தேவன் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். இந்த வருடத்துல நன்மையும் செம்மையுமாய் ஒன்றும் குறைவில்லாமல் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு சம்பூர்ணமாய் வழி நடத்த உண்மை உள்ளவரா இருக்காரு. விசுவாசிங்க. 2026ஆம் வருடம் உங்களுக்கு வெற்றியின் வருடமாக, ஆசீர்வாதத்தின் வருடமாக, நன்மைகளின் வருடமாக இருக்கும். God bless you.